ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நல்லாவே வைத்திருப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் வாழ்த்தி, கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம சோத்திரம் தியானிக்கலாம். மேல தள்ளிடாதீங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இதுல உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்துல வெளிப்படுத்தல் புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பைபிள் இருக்கு தெரியுமா? இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, சோத்திரம் செவி கொடுத்து இதை கவனிக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேதத்தினுடைய மகத்துவங்கள் பயங்கரமானது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வேத வசனம் ஒரு நாள் என்னாகாது, ஒழியாது. அது நித்தியமானது. சத்திய வேத வசனங்கள். இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, அல்லது இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சோத்திரம் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 26, 27 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களை நீங்க வாசிக்க 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 உங்கள் இருதயம் கழுவப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த இருதயத்துல பாருங்களேன், பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் அசுத்தங்களும் வன்கண்ணம் தூசணமும் இப்படி அநேக பாவத்தில இந்த சரீரமானது, அதாவது இந்த ஆத்துமானது கரைபட்டு கிடக்கிறது. அப்ப கரைபட்டு கிடக்கிற அந்த ஆத்துமாவோடு பரிசுத்த தெய்வத்தை நீங்கள் தேட முடியாது. இந்த வேதத்தை வாசிக்க 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 உங்க இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது, தெய்வத்தை தேடுவதற்கு தகுதியாக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த வேதத்துல வாசித்து இத குற்றம் கண்டுபிடித்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாத்திகர் எழும்பினாராம். அவர் எழும்பி இந்த வேதாகமத்தை வாங்கி முழுசா வாசித்தாராம். வாசித்து முடித்த பிறகு அவர் முடிவில் சொன்னாரு, நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும், அடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சேன். பைபிள் எல்லாம் கிழித்து போட வேண்டும் என்று நினைச்சேன். அந்த வேதம் வாசிக்க 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 என் இருதயம் தூய்மையானது என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்தாராம். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். உங்க இருதயம் கழுவப்படும், சுத்திகரிக்கப்படும். 2வது, இந்த வேதத்தை நீங்க சோத்திரம் வாசிக்கும் போது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார். பிழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். சாத்தான் இடத்திலிருந்து சாத்தான் வந்து சோத்திரம் கேட்கிறான். நீங்க சோத்திரம் இந்த கல்ல அப்பமாக்கும் என்று சொல்லி இயேசு செய்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், வேத வசனங்கள், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சோத்திரம் இயேசு பிசாசுக்கு பதிலடி கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு பிழைப்பு உண்டாகிறது. அநேகர் சொல்லுகிற காரியம், இந்த வேதத்தை நான் இளமையில சுமந்தேன், இன்னைக்கு இந்த வேதம் என்னை சுமக்கிறது என்று சொல்கிறார். வெளிநாடுகளுக்கெல்லாம் என்னை சுமந்து கொண்டு போகிறது. அநேக நாடுகளுக்கு, அநேக மக்களுக்கு மத்தியில தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி என்னை பயன்படுத்தினார் என்று சொல்லி எத்தனை ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்கிறார்கள். இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால் நமக்கு பிழைப்பு உண்டாகிறது. 3வதாக, இந்த வேதத்தை வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே சோத்திரம் நீங்க
5-11 வரை நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசை நம்ம ஜெயிக்கலாமா. பிரியமானவர்களே, பிசாசு இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை பார்த்தா பயப்படுவான், நடுங்குவான். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு, இது வல்லமையானது, இந்த வார்த்தையினாலே வானம் பூமி உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் இது வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பிசாசு என்ன பண்ணுவான், பயப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். உங்களை சுத்தி கர்த்தர் ஒரு அக்கினி மதிலா இருப்பார். ஒரு அந்தகார ஆவியோ, ஒரு பிசாசோ, ஒரு அசுத்தமோ உங்களை தொட முடியாது. பிசாசு ஜெயிக்கிற வல்லமையை இயேசு உங்களுக்கு கொடுப்பார். 4வதாக நீங்க எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, சோத்திரம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 4வதாக இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது உங்கள் இருதயம் என்னாகிறது, பக்குவப்படுகிறது. பக்குவப்பட்ட ஒரு ஆகாரத்தை தான் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரணமாகும், பேதி ஆகாது. அதே போலதான் இந்த வேத வசனத்தை ஒரு மனிதன் வாசிக்க எப்படிப்பட்ட முரடனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சோத்திரம் மோசமான மனிதனா இருந்தாலும் இந்த வேதத்தை வாசிக்க அவங்க என்ன செய்யப்படுகிறார்கள், பக்குவம் அடைகிறார்கள். பக்குவப்பட்டு எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதிர் வயதவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகம கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அதனால இந்த வேதத்தை வாசிங்க. இது ஒரு தேன் கூடுங்க. இந்த வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால் வருகிற நன்மை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்க உதவி செஞ்சீங்கப்பா. இந்த வேதம் வாசிக்கும் போது இருதயம் கழுவப்படுகிறது. ஆண்டவரே, நாம் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை வாசிக்க நமக்கு பிழைப்பு உண்டாகிறது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது பிசாசை நாம் ஜெயிக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் பக்குவம் அடைகிறது போன்ற காரியங்களை தியானிக்க உதவி செஞ்சீங்க. நன்றி. இதை கேட்கிற ஜனங்கள் பயனடைய உதவி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியம் பலப்படுத்தும், வழிநடத்தும். துதி கன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.